மார்னிங் எப்பயும் போல் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆனியன், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடுவாங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிலாம் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு ஹோம்மேடாக செஞ்சுருந்தேன். ஹோமில் என்ன இருக்கோ அதை வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செஞ்சுருந்தேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வணக்கினதுக்கப்புறம் உப்பு லைட்டாக சேர்த்து வணக்கணும்னா கொஞ்சம் நல்லா வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு ஒயிட் ரைஸ் ஆற வச்சு எடுத்து வச்சதையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 5 எக்கை வந்து வானலில் போட்டு உப்பு கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்தெடுத்து லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் சரியாக போட முடியல, தம்பிக்கு கோல்டு, அதனால தான். சரி, இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.